என்ன ஒரு சத்தம்? ஏங்க சண்டாளாகிய பங்காளுடைய பகையாலே பாரா சபைதனிலே நாடிலிருந்தோம் நகரிலிருந்தோம் நவநீத செங்கோல் ஓட்டு முதல் உப்பு சட்டி வரை நைத்தையும் இழந்து 12 ஆண்டுகால வனசஞ்சாரம் ஓராண்டு அக்கியாவாசம் கழிப்பதற்காக வந்தோம் கானகத்திற்கு. 1வது சூரியவனம், 2வது ராமரிசவனம், 3வது முக்கமாரிசவனம், 4வது காலமகாரிசவனம், 5வது சைந்தவரிசவனம், 6வது காமதேனு பருவதம். 6 வருடங்கள் கடந்து 6 வனத்தையும் முடித்து இப்பொழுது நாங்கள் வனசஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதோ 7வது கெந்துருவனம். கெந்துருவனத்திலே இந்த 7 ஆண்டுகளாக அபயம் மன்னவா அபயம், சுவாமி அபயம் என்று சொல்லி எந்த ஒரு குரலோசையுமே கேட்டது கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு பெண்ணினுடைய குரலோசை, இந்த குரலோசையை கேட்டா ஐயோ, நான் மாலையிட்ட என் மனையாட்டி, என் கண்ணுக்கேற்ற என் கண்ணாட்டி, என் ஆசை நாயமாகிய அந்த ஆயன் தங்கி அழகு சுபத்திரை, கண்ணே சுபத்திரா, உன்னுடைய குரலோசை எப்படி அடி இந்த வனத்தை கேட்கிறது கண்ணே? சாமி, எங்கேயே இருக்கிறீங்க? உங்களுடைய குரல் ஓசையானது இந்த வனத்திற்குள் கேட்கிறது. இந்த குரல் ஓசை கேட்டவுடன் என் புருஷனுடைய குரல் ஓசைதான் என்று நான் அறிந்து விட்டேன். எங்கேயே இருக்கிறீங்க மன்னா? கண்ணே சுபத்திரா, சுபத்திரா, நான் இங்க தாண்டி இருக்கேன். மன்னவன் ஏவனத்தில் விடத்தினதான் இருக்கேன். எங்க இருக்கிற? வா 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 வா, சீக்கிரமா வா. எங்க இருக்கிற சுபத்திரா? சுபத்திரா, கண்ணே சுபத்திரா, இல்ல ஓய் நான் தான் சுபத்திரா. ஏன் ஐயோ, என் சுபத்திரா இப்படி இருக்க மாட்டாளே. ஐயோ, ஆயன் தங்கி அழகு சுபத்திரை என்றா கண்ணுக்கு கண்ணாடி எப்படி எல்லாம் இருப்பா. சுபத்திரா, எங்கடே போனா? நான் உள்ள தேடி இங்க வந்துட்டேன். நீ எங்க இருக்கிறீங்க? சுபத்திரா, எங்க இருக்கிறீங்க? வா வா வா, கூத்துட்டு தான் உட்கார்ந்திருக்காங்க. கட்ட விளக்கு மாதிரி அடிச்சு விடுவாங்க. சுபத்திரா, என்னங்க கண்ணே எங்க இங்க தாண்டி இருக்கிற வாடி. அங்கே இருக்கு, நான் வந்துறேன். அப்ப அப்படியே நேரா போங்க. சுபத்திரா, சுபத்திரா, சுபத்திரா. மந்திரி பரதேசி இங்கே இருக்கிறாயா? என் மனைவியை காணாம என்று வந்தேன். நானும் கொண்டாடி தான் அம்மாவது பார்க்கலான்னு நானும் போறேன். கண்ணே சுபத்திரா, கண்ணே கண்ணே சிலம்பாயே, கண்ணே சுபத்திரா, கண்ணே சிலம்பாய் முண்டை. என் மொண்டாட்டி கூப்பிடுறேன். நீ யார முண்டங்கன்னு கேட்டு? நானும் என் பொண்டாட்டி தான் கூப்பிடுறேன். கண்ணே சுபத்திரா, கண்ணே சிலம்பாயி கட்டார் ஓலி. யாரு அது? என் பொண்டாட்டி. சாமி, நானா? சுபத்திரா, பக்கத்துல வந்துட்ட, பக்கமா வந்துட்டு வாடி. நானும் பக்கமா வந்துட்டேன். சுபத்திரா, 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 இந்த 6 வருஷம் பிரதமர் மகன் இப்படி வண்டி போடுறது என்னடி?
அழகான கட்டளை என் கண்ணு கேட்டு என் கண்ணாட்டி வனவந்தி மாநகரத்திலே என் ஆசை காலையில் அறுவை தேவி சுபத்திராய் சீரும் சிறப்போடு இருப்பார் என்று சொல்லி நான் மனக்கோட்டை கட்டி வாழ்ந்து வந்தேனே 6 வருடம் கழித்து மன்னா 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 என்று சொல்லி கண்ணே அழகிழந்த கடலை போல ஒளி இழந்த நிலவை போல வானத்தில் 1000 லட்சத்தில் விருந்தாலும் ஒரு சந்திரனுக்கு ஈடு இணையாகுமா? அப்படி சந்திர பிரகாசம் போல இருக்கக்கூடிய முகார விந்தம் ஏனடி இப்படி ஒரு வாட்டத்தோடு அடவியில் வந்திருக்கிறார். இந்த ஆரணிய வனத்திற்கு அனுமதிமா வளர்த்து விட்டு வர காரணம் என்ன? பத்திரா சொல்லடி சொல். சுபத்திரா சுபத்திரா சொல்றீ சுபத்திரா ஏண்டி இப்படி மௌனம் சாதிக்கிற? எதற்காக என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லி என் மனதில் கூடிய கவலையை பாரத்தை உங்களிடம் நான் எனக்கு தெரியலையே. மன்னவன் நான் இருக்க மனக்கவலை உனக்கு எதற்கு? கணவன் நான் இருக்க உனக்கு கவலை எதற்கு? கட்டிய கணவன் நான் இருக்கும் பொழுது நீ மனக்கவலை கொள்ளலாமா? நீ சுபத்திரா நீ ஒவ்வொரு கணம் தாமதிக்கும் பொழுதும் என் அங்கத்தில் ஈட்டியை பாய்ச்சதுபடி இருபலவாய் அங்கம் எல்லாம் பிளக்குதடி. சுபத்திரா உனக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லு, உன்னை இந்த குளத்தில் பார்க்கவே என்றால் முடியல. சுபத்திரா உனக்கு என்னடி? எனக்கு பெரிய ஆபத்து ஒன்று ஏற்பட்டு விட்டது சாமி. உனக்கு ஆபத்து? யாரா ஆபத்து? மதிகுல பரம்பரையிலே மன்னர் இல்லாத வேளையிலே உன் மாளிகை தேடி உனக்கு வந்த ஆபத்து என்ன? என்னடி ஆபத்து? சுபத்திரா என்ன ஆபத்து? சொல்லடி சொல். கண்ணே சுபத்திரா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா? தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய தசையாடுமா? கண்ணே உனக்கு என்ன ஆபத்து வந்திருக்கும்? மன்னவன் இல்லாத வேலை உனக்கு ஏது ஆபத்து வந்திருக்கும்? இது கூட தெரியாத மடைய நான். சுபத்திரா உனக்கு யாரால் ஆபத்து வந்திருக்கும் தெரியுமா? கண்ணே